இந்த புத்தாண்டு நமது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இந்த புதிய ஆண்டில் எந்த உறுதியை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் பொதுமக்களுக்கு தமது கேள்வியை முன்வைத்துள்ளார். இந்த 2026ஆம் ஆண்டில் ஆரோக்கியத்தை முதன்மையான முன்னுரிமையாக மாற்றுவதுதான் சிறப்பான உறுதிமொழியாக இருக்க முடியும் என்று அவர் கூறினார். ஏனெனில் ஆரோக்கியம் என்பது அடமானம் வைக்க முடியாத, விற்பனை செய்ய முடியாத மிக மதிப்புமிக்க சொத்து. அந்த சொத்தை அடைவதுதான் உங்களின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 100 வயது நிரம்பிய இந்த பெருமகனின் செய்தியை கேளுங்கள். கையில் ஊன்றுகோல் இன்றி வலிமையுடனும் உறுதியுடனும் இன்றும் நடக்கிறேன். எனவே ஆரோக்கியத்தை கடைபிடித்து அதற்கு ஏற்ப உங்கள் நடவடிக்கைகள் அமையட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் என ஒரு பிரத்யேக நேர்காணலில் மகாதீர் தன் துணைவியாருடன் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் பள்ளி சீருடைகளை ஒரே மாதிரியாக்கும் முன்மொழிவு தற்போது ஆய்வு நிலையில் உள்ளதாகவும், இது 2026 கல்வி ஆண்டில் அமல்படுத்தப்படாது என்றும் கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் முகமது அசாம் அகமது கூறுகையில், இதுகுறித்து இன்னும் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், இந்த விவகாரம் ஆய்வு மட்டத்திலேயே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பள்ளி சீருடைகளை ஒரே மாதிரியாக்கும் முன்மொழிவு தற்போது ஆய்வில் உள்ளது என்பதை கல்வி அமைச்சு தெளிவுபடுத்த விரும்புகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் அனைத்து தொடர்புடைய அம்சங்களையும் முழுமையாக மதிப்பீடு செய்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும், ஒப்புதல் அளிக்கப்பட்டால் அது 2027ஆம் ஆண்டு கல்வியாண்டில் அமல்படுத்தப்படலாம் என்றும் அவர் கூறினார். 2027 கல்வியாண்டில் அமல்படுத்தும் சாத்தியம் குறித்து அனைத்து அம்சங்களையும் விரிவாக ஆய்வு செய்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் விளக்கினார். இதற்கிடையில் தற்போதைய கல்வி ஆண்டில் மாணவர்களின் பள்ளி சீருடைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று பெற்றோர்களுக்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் அவர் உறுதியளித்தார். பகாங் மாநிலம் ரோம்பின் மாவட்டத்தின் சுங்கை மோக் பகுதியில் நேற்று பிற்பகல் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததை தொடர்ந்து ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் சிறுமி உட்பட 7 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நேற்று காலை சுமார் 8 மணி அளவில் இந்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது என்று ரொம்பி மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரீப் மோண்டோய் தெரிவித்தார். இந்த மீட்பு நடவடிக்கையில் மீட்கப்பட்டவர்களில் 2 ஆண்கள், 3 முதிய பெண்கள், ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் ஒரு சிறுமி ஆகியோர் அடங்குவர். அதிக ஆபத்தில் இருந்தவர்களை முதலில் பாதுகாப்பாக மீட்டதாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 11 முதல் 55 வயது வரையிலான அனைத்து பாதிக்கப்பட்டவர்களும் உறவினர்களின் வீடுகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பாலம் கம்போங் செலேந்தாங் மற்றும் கம்போங் சுங்கைமோக் ஆகிய கிராமங்களை இணைக்கும் முக்கிய பாதையாக இருந்தது. பாலம் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து ஜலான் கம்போங் சுங்கைமோக் சாலை அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட பொதுப்பணித்துறையான JKR அறிவித்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக கிளந்தான் மாநிலத்தில் கோலக்ராய் பகுதியில் நேற்று இடிந்து விழுந்த தொங்கு பாலத்தை உடனடியாக மாற்றியமைக்க நிதி ஒதுக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம்பந்தப்பட்ட பாலம் இடிந்து விழுந்ததில் பலர் காயமடைந்ததோடு கம்போங் பாசிர் ஜேரிங், டூசூன் பான், டூசூன் பூனுட் மற்றும் கம்போங் பத்து பகார் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் அன்றாட போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு திருமண விழா நடைபெற்று வந்த வேளையில் விருந்தினர்கள் பயன்படுத்திய தொங்கு பாலம் திடீரென இடிந்து விழுந்ததால் நிகழ்ச்சி குழப்பமாக மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டவர்களுக்கும், குறிப்பாக புதுமண தம்பதியரும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பிரதமர் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் கவலையையும் தெரிவித்துள்ளார். பெற்றோரை சமுராய் வாள் கொண்டு கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 30 வயது ஆடவரை ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றம் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஐனுல் ஷாரின் குற்றவாளியான ஐமான் சுகாமியை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 342 கீழ் தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள பாக்யா உலுகிந்தா மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை உடை அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜரான ஐமான் தனது தந்தை சுகைமி டாவி மற்றும் தாய் சகாலிசா அமாட் ஹாஷிம் ஆகியோரை சமுராய் வாளால் கடுமையாக காயப்படுத்தியதாக சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். இச்சம்பவம் 2025 டிசம்பர் 26ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில்
பேரா பெச்சாம் பகுதியில் உள்ள பண்டார்பாரு புத்ரா பெஸ்யாரன் புத்ரா வீடொன்றில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 326 கீழ் மேலும் பிரிவு 326A உடன் இணைத்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது கசையடி தண்டனை விதிக்கப்படும். காஜாங்கில் உள்ள ஓர் உணவு விடுதியில் ஹீலியம் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 2 கடைகள் மற்றும் 3 வாகனங்கள் சேதமடைந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். வெடிப்புக்கான காரணம் மற்றும் மொத்த இழப்புகளின் அளவு இன்னும் விசாரணையில் உள்ளது என்று நஸ்ரோன் கூறினார். இருப்பினும் இச்சம்பவத்தில் எந்தவித குற்றவியல் கூறுகளும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். ஹீலியம் வாயு பொதுவாக விருந்து பலூன்களை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.